போராட்டம் ஒண்ணும் பண்ணாம எவனக்கால முஸ்லிம்கள் எதிரி, முஸ்லிம்கள் துரோகி, நாட்டை விட்டு வெளியேறு. டேய், ஒரு கோயில் விடாம குண்டு போட்டுருவேன், ஜாக்கிரதை. எங்களால பொறுத்ததான் பொறுக்க முடியும். வன்முறை பேச்சு தாண்டா இது, வன்முறை பேச்சே தான். என்ன நீ வழக்க போட்டு கிழிச்சிடற பாரு, நீ கொண்டு போய் வை, ஜெயிலு உடையுதா இல்லையான்னு பாருங்க. இனிமேல் என்ன கைது பண்ணா ஒரு 5-6 பஸ்ஸையாவது நீங்க முஸ்லிம்களை கொளுத்துங்கள். உங்களுக்கு கத்தி கத்தி நான் உயிர் போறதை விட எனக்காக ஒரு 5-6 பஸ்ஸை கொளுத்திட்டு உள்ளவா. இது வரைக்கும் கொளுத்துறவன் எவனு சாவல, நீயும் செத்துற போறதில்ல. ஒன்றுபட்டு வாழ்ந்துட்டு இருந்த நம்ம சகோதரனை 2ஆ பிளந்து விட்டான். இந்த இந்திரா காந்தியும் இந்திரா காந்தி மகனும் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த பின்னால் தான் அனைத்து கட்சியிலும் அனைத்து ஜாதிகளும் பிளந்து பிளந்து இன்று பல ஜாதிகள் பல கட்சிகளா பிரிஞ்சு வைக்கிறது. கணக்கு போட்டு பாருங்க. பஞ்சாப்ல சீக்கியம் போராட்டம், சிக்கிம்ல போராட்டம், மேற்கு வங்காளத்துல போராட்டம், உத்தரப்பிரதேசத்துல போராட்டம், குஜராத்ல போராட்டம், எங்க பாரு ஜாதி கலவரம். ஒரு அரசியல் கட்சியை உருப்படியா விட மாட்டேங்கிறான். எம்ஜிஆர் வச்சு கருணாநிதியை போலந்தான், இப்ப எம்ஜிஆர் கட்சி 2ஆ போலந்த ஆளுக்கு பாதி சீரை கழிச்சு சுத்துறாளுங்க. அதுலயும் 2 பிளந்து விட்டு 5 பேர் இருந்தா அதையும் விட்டு வைக்காம இவனுங்க இப்படியே ஒற்றுமையா நம்மளை வாழ விட மாட்டானுங்க. கதறு கிழிஞ்சா தைக்க முடியாது, காங்கிரஸ்காரனை திருத்தவே முடியாது. அவனை திருத்துறதுக்கு ஒரே வழி, நம்ம எதை தூக்கணுமோ அதை தூக்கினாதான் சரியா வருவோம்.